க்ளவுஸ் போட்டு எப்படி போட முடியும்? செயின் லூப் அடிக்கிறது வேஸ்ட்டு சீரியஸாகவே. சீக்கிரம் செயின் லூஸ் ஆகி விட்டுருது. எங்கே கடை போட்டுச்சு? டேர்னிங்லேயே கடை போட்டுச்சு இல்லை? இங்கே டேர்னிங்கில் தான். பின்னாடி அப்போ தான் வரும். பின்னாடி அப்படியே இரு. வெயிட் பண்ணு. பொறுமையாகவே நீங்கள் வாங்க. அடி ஜஸ்வின் அப்படியே இங்கே வாயேன். ஒரு சைடு ஸ்ப்ராக்கெட்டே ஃபுல்லாக பாதி டேமேஜ் ஆகிடுச்சு சைடில். இந்த பக்கம் அது ஃபுல்லாக அவுட்டு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் ரைட்டில் மரம் வருதுல ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. என் பைக்கில் ஒன்று இருக்கும் பாரு, எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு ஜிப்லேயே இருக்கும். முன்னாடி ஓப்பன் பண்ணணும். ஃபோன் வைக்கிறேன். ஆமாங்க, வரும்போது வண்டி வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் காலின்னு நினைக்கிறேன். மொத்தி வச்ச பொண்ணு மணிமேகலை வந்துருச்சு. ரிட்டர்ன் நார்மல் கொண்டு வந்துட்டீங்களா? வச்சு பல்லெல்லாம் வச்சு ஏற்றியாச்சு ப்ரோ. இல்லை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வரும்போதே கேமரா ஆன் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் கண்டென்ட் ஆகிடக்கூடாதுடா சாமி. நடு ரோட்ல ஹெல்மெட் வச்சாரன். பயந்துட்டான். என்னடா வாயாடா பேசுன வாய், இது ரெக்கார்ட்ல இருக்குதுடா. ஒருத்தனுக்கு இப்போதான் ஒரிஜினலா ஒருத்தனுக்கு பேம்பர்ஸ் தேவைப்படும். எல்லாம் கண்டென்ட் கேட்டீங்களா? கண்டென்ட் எல்லாம் அருமையா வந்து சிக்குது. சொன்னாரு ஏறி இறங்குன்னாரு. ஏறி இறங்கிடுச்சு. கொஞ்சம் நஞ்ச பேசுனேன். மன்னர் பரம்பரா மண்ணா கட்டி பரம்பரா. ஆமா, பின்னாடி நம்பர் பிளேட் எங்க? அது கரண்ட் ஓடிடுச்சு. எங்க? இந்த ரைட்ல முன்னாடி. சரி போலாம். ரெண்டு பேர் ஜஸ்வின் பின்னாடியே வரலாம். ஜஸ்வின் முன்னாடி போய் 2 பேர் பின்னாடியே வரோம். என்ன சொன்ன? அதுக்கப்புறம் என்னமோ சொன்ன? என்னத்த சொன்ன? ஆமாம், நீ அங்கேருந்து சொன்னதுலேருந்தே ஆனில் தான் இருக்குது. காரு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. காருக்குள்ளே இருக்க ஃபிகர் நல்லா இருக்குதுன்றான். பொம்பளை சோக்கே இருக்குதா? அப்படின்னா என்ன? இல்லை உனக்கு பொம்பளை சோக்கு கேட்குதான்னு கேட்குறேன். சவுண்டு வாழ்க்கையை ஏமாத்திராத, அவ்வளோதான் சொல்லுவேன். அதான் மாப்பிள்ள, சவுண்டாக கட்டி உன் வாழ்க்கையை ஏமாத்திராதன்றேன். புரிகிறவனுக்கு புரியும், புரியாதவன் புரிஞ்சவனுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு போய் ரேடியல் டயர் மாத்திரண்டா. டே இன்னும் படுக்க போட்டு படம் காட்டலாம்டா. இருந்தாலும் பயம் இருக்குல்ல. ஸ்ட்ரைட்டாக வர சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டாக வா ப்ரோ. எங்கேயுமே திரும்ப வேணாம், ஸ்ட்ரைட்டாக வர சொல்லுங்க. திருப்பி அவந்துருச்சு. எங்கே நிற்கிறா? சொன்னல ப்ரோ. இதான் வரேன். திருப்பி அவந்துருச்சான். எங்கே மெக்கானிக்? நம்ம மெக்கானிக் தான் ப்ரோ. என் மச்சான் சொல்கிறான், எங்கே பார்த்தாலும் கரெக்டாக விளாக் எடுக்க கிளம்பிடுறாரோ, ப்ரொஃபஷ்னலாக இருக்காரான்றான். 20K இருந்தால் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். நானா 20K வா ப்ரோ? அது ஏன்டா வந்துச்சுன்னு இருக்கு. ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் 15,000 சப்ஸ்கிரைபர் ப்ரோ. ஒரு ஷார்ட்ஸில் வியூஸ் கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் இருக்குது. சப்ஸ்கிரைபர் தான் மெயின் ப்ரோ. அது வந்துடும் ப்ரோ. போக வரும்.
சொல்ல முடியாது, அடுத்த ரைடு வரும்போது 50K இருப்பார். பிரவீன் ப்ரோ இந்த வீடியோ பார்க்குறியா இல்லையான்னு தெரில, பார்த்துட்டு இருந்தால் வந்து 20K சப்ஸ்கிரைபருக்கு வந்து வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நல்லா வீடியோஸ் பண்ணுங்கள். தென் நம்ம எல்லோரும் நெக்ஸ்ட் இயர் சேர்ந்து கண்டிப்பாக லே லடாக் ரைடு பண்ணுறோம் ப்ரோ. ஏங்க இப்போ திரும்பி வந்து நம்ம ஜஸ்வினோட பைக்கு செயின் கலந்துருச்சாமாங்க. நம்ம மெக்கானிக் தம்பியை கூட்டிகிட்டு செயின் போட போயிட்டுருக்குறாங்க. ஒருத்தன் மெக்கானிக் ஆகணுன்னா ப்ரொஃபஷ்னலாக கோர்ஸ்லாம் படிக்க தேவையில்ல, ஒரே ஒரு R15 வச்சுக்கிட்டு V4 வச்சுக்கிட்டு அது கரெக்டாக செயின் மெயின்டைன் பண்ணாமல் 2 ஸ்பேனர் வச்சுருந்தாலாம் மெக்கானிக் தாங்க. அந்த மாதிரி 2 ஸ்பேனர் மெக்கானிக்குங்க மச்சான். ஏன் மச்சான்? கருவாச்சியா மச்சான்? உன் கருவாச்சி வேணாம், வீடியோ வேறு மாதிரி போயிடும். புரியல. அவனுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கவின், அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவான். அதான் ஜஸ்ட் 150cc 390 விட்டு அசால்ட்டாக ரைட்டில் வண்டியை தூக்கி பிடிங்க ப்ரோ. வண்டி தூக்கி பிடிக்கிறதுனா இப்படி தான் ப்ரோ தூக்கி அது கழட்டணும்ல. இல்லை தூக்கி விட்டு டயர் சுற்றணும். சரி ஓகே. இந்த சைடில் வண்டி வரணும் தூக்கு. வண்டி ப்ரோ இப்படி தான் தூக்க முடியும். இப்படி தூக்குனீங்கன்னா அவர் எப்படி போடுவார்? அப்புறம் எப்படி தூக்குவீங்க நீங்கள்? வீலை சுற்றுங்க. எப்படி சாமி தூக்குவீங்க? இல்லைங்க இல்லைங்க ப்ரோ, நீ கொஞ்சம் வந்துரு ப்ரோ, நீ வந்துரு. ஓ தலை கொஞ்சம் தூக்கு. மேலே சவப்பு கடி காமிக்கிட்டுமா? இன்னைக்கு எவன்டா சவப்பு சட்டி அவுத்து கொடுங்களா, காய போட்டோம். அவர் வேறு விளாக் எடுக்கிறாரு வேறு. டயர் சுற்றுங்க. யூடியூப்ல கரெக்டாக பண்ணுறீங்களேப்பா. ஐயோ உன் வண்டி தான் இதாகி கிடக்குது, உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிற. நானும் பின்னாடி வரேன் ப்ரோ. இன்னைக்கு ஜஸ்மின் உன்னை வச்சு R15M ரிவ்யூ எடுக்கலான்னு நினச்சேன். புரியல. இந்த பைக்கோட ஓனர் மூஞ்சி பாருங்க. ஓனரே நல்ல விஷயம் தான் ப்ரோ. அவங்க செயின் தான் முன்னாடி செயின் தான் முடியும்.